மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 1:30 மணிக்குள்ள அவையை முடிப்பதாக சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது என்னுடைய கன்னி உரை அல்ல, வன்னி உரை. ஆகவே இந்த வன்னி உரைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அனுமதி கொடுக்குமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் தமிழ் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே, உன் சீரிழமை திறம்புயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் அவருடைய வரிகளில் என்னுடைய அன்னை தமிழுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டினி கடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் மெலிந்து கைகால் வளைந்து கவலையுற்றாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், எந்தன் தமிழ் வளர்க்க வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னன் வளர்த்த தமிழ் மகளை தொட்டு வளர்ப்பேனா என்று சொன்ன உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவருடைய வழிகளிலே தமிழ் மகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்று நேர்மையும் நெஞ்சுறுதியும் சொல்லில் நீதியும் நியாயமும் நடுநிலையும் கொண்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என புகழ்பட மக்களாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மேனாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நன்றி வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். கைது செய்த போதிலும் ஒரே நாளுக்குள் அவரை ஜாமீனில் வெளியே விடப்பட்டார். பின்னர் 25/1/2008 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு காவல்துறையினர் எப்படி அனுமதி அளித்தார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பல கருத்துக்களை சொன்னார். அதை பற்றி பலர் இங்கே பேசியிருக்கிறார்கள். என்ன சொன்னார் என்பதை அனைவரும் பத்திரிகைகளில் படித்தோம், அனைவருக்கும் தெரியும். அதன் பின்னர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூடுதலாக எமது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள், முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு குமரன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டிவனம் தொகுதியினுடைய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக என்னை தொடர்ந்து என்னுடைய எழுத்துக்களை தொடராக எழுத வைத்த நக்கீரனுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், ஊடகவியலாளர்கள் SK முருகன், முத்துராமலிங்கன் அவர்களுக்கும், நான் ஊடகவியலாளராக சென்னையிலே பணியாற்ற தொடங்கிய போது சுதேசமித்திரன் நாளிதழில் என்னை உதவி ஆசிரியராக பணிபுரிய வைத்து என்னை சென்னையிலே தங்க வைத்த மரியாதைக்குரிய முன்னாள் உள்துறை செயலாளர் சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் தடா நாகராஜன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல நியூஸ் தமிழுடைய தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் சகிலன் அவர்கள், கண்ணன் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், நியூஸ் 7 தொலைக்காட்சியுடைய நிறுவனர் சுப்பிரமணியன் அவர்கள், நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள், புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸ் அவர்கள், விஜயன், கார்த்திகேயன் அவர்கள், அதேபோல தந்தி தொலைக்காட்சியினுடைய ஹரி, அசோகா அவர்கள், தினத்தந்தியினுடைய ஆசிரியர் சுகுமார் அவர்கள், தினகரனுடைய சுரேஷ் அவர்கள், விகடன் குழுமத்தினுடைய ஆசிரியர் விகேஷ் அவர்கள், சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஐசக் அவர்கள், பாலிமர் தொலைக்காட்சியினுடைய தினேஷ் அவர்கள், ஊடகவியலாளர் கவிதா முரளிதரன், ஹிண்டு கோலப்பன் உள்ளிட்ட அத்தனை ஊடகவியலாளருக்கும் என்னுடைய
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் இவர்களெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி இம்மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற உத்தியை வகுத்தவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எனது வெற்றிக்கு கடும் களமாடி என்னை வழிநடத்தி வரும் எனது இணையர் ஆதிரை அவர்களுக்கும் அண்ணன்கள் ராமமூர்த்தி வீரகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் ஆலோசனைகளை கூறி ஊக்கப்படுத்தி வரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் என் மீது அக்கறை கொண்டுள்ள தென் மாவட்டங்களில் பழைய ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைய விருதுநகர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் பேருந்து வசதி இல்லாத கிராமம்தான் நான் பிறந்த அயன் ரெட்டியப்பட்டி கிராமம். சொந்த ஊரில் இருந்து அப்படிப்பட்ட அந்த ஊரிலிருந்து திண்டிவனம் தொகுதியில் தங்கி களப்பணியாற்றிய உறவுகள் மனோகரன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இருந்து தேர்தல் பணியில் களமாடிய தம்பிகள் முதல்வன், சேர்மத்துறை, சஜித்குமார், ஹாரிஸ், இளவழகன் மற்றும் ஊடகவியலாளர் சந்தோஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை திண்டிவனத்தில் ஒருங்கிணைத்து பாடாற்றிய தம்பி ஜெஃப்ரி, அஜித் செல்வராஜ் உள்ளிட்ட தோழர்களுக்கும், படப்பை தியாகு உள்ளிட்ட தோழர்களுக்கும், கலைக்குழுக்களாக களமாடிய மக்கள் மன்றம் தோழர்கள் மகேஷ், ஜெஸ்ஸி, பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் பேராசிரியர் பிரபா கல்விமணி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு சேர்த்து நான் முக்கிய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1758 1759 ஆண்டு பிரெஞ்சு படை சென்னை மாகாணத்தில் சென்னையை இங்கே தாக்கும் பொழுது இந்த கோட்டையிலே நின்று இந்த கோட்டையை பாதுகாத்த ஒரு படை இருக்கிறது. அன்றைக்கு பிரிட்டிஷார் படை பல்வேறு ரெஜிமெண்ட்டுகளை உருவாக்கினார்கள். மகாராஷ்டிராவிலே மகர் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. அதேபோல சென்னையிலே பறையர் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. அந்த ரெஜிமெண்ட் தான் பிரெஞ்சு படையை வீழ்த்தி இந்த கோட்டையை காப்பாற்றியது. அப்படிப்பட்ட கோட்டையில் நின்று இன்றைக்கு சட்டப்பேரவையில் நானும் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிய அந்த பறையர் ரெஜிமெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சனாதனத்துக்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக சமராடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமத்துவத்திற்காக சாதி ஒழிப்பு களத்தில் களமாடி வீரச்சாவடைந்த போராளிகள் இமானுவேல் சேகரன், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அத்தனை சாதி ஒழிப்பு போராளிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகம், தேசியம், தன்னாட்சி என தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரறிவாளன் உள்ளிட்ட 3 தமிழர்கள் விடுதலைக்காக மரண கொட்டடியில் இருந்தபோது அவர்களுடைய விடுதலைக்காக வீரச்சாவடைந்த காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி அவர்களுடைய நினைவு நாள் என்று அவருக்கும் இந்த நேரத்திலுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த கரும்புலி முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை நான் இந்த களத்திலே இந்த அவையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அறிமுகப்படுத்தியவர், பகத்சிங்கை அறிமுகப்படுத்தியவர், கார்ல் மார்க்ஸை அறிமுகப்படுத்தியவர், மாமேதை லெனினை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தந்தை மல்லப்பன் ரத்னசாமி. போராட்ட களத்தில் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல விடுதலை சிறுத்தைகளுக்கு உயிரூட்டிய எங்களுடைய அங்கனூர் தந்தை தொல்காப்பியன் அவர்களுக்கும்
என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.